நீங்க கேட்கணும் கமிஷனர் இதெல்லாம் ஆயிக்குது அவர் சொல்றாரு ஜெயிப்பால இதெல்லாம் ப்ரூவ் பண்ண நான் ப்ரூவ் பண்றேன். இல்லைன்னா யாரன்னா கமிஷனர் சைட்ல இல்ல முனிசிபாலிட்டி சைட்ல இருந்து பேட்டி எங்களை பேட்டி வச்சுக்க சொல்லு. அவங்க இன்ஜினியர் யாரா கொடுத்தா நான் பேட்டி கொடுக்குறேன். அவங்க என்னென்ன போக்கஸ் பண்ணிக்கிறாங்க, என்னென்ன நடந்துக்குது, மக்களுக்கு என்ன சேர்ந்துக்குது சேரலன்றது நான் சொல்றேன். சார் ஒரு வாரம் டைம் கொடுக்குறேன். அந்த ஒரு வாரம் வேலை ஆகலைன்னா கனெக்ஷன் புது கனெக்ஷன் கொடுக்கலன்னா நான் அடுத்த வாரம் தர்ணா பண்ணியே வரேன். இங்கே பந்தல் போட்டு 500 பேர் போகணும், 1000 பேர் போகணும். அப்போ என்னுடைய சென்டர் கால் ஜெயபாலால எத்தனை பெனிஃபிட் அணிஞ்சுக்கிறோம், ஜெயபாலால என்ன பொசிஷனுக்கு வந்துக்கிறான்ட்டு இருக்கிற பதவியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். நான் யார் பேரை சொல்றதுக்கு விரும்பலை. ஏன்னா தர்ணா பண்றேன்ட்டு எனக்கு கிரிட்டிசைஸ் எல்லாம் பண்ண முடியாது யாரெல்லாம், எந்த லீடரும் சரி. நான் மற்ற லீடருக்கு பேர் நான் சொல்ல விரும்பல. அது லீடருங்க போது தான் நானும் லீடர் தான். நானும் எம்எல்ஏ நின்று தான். நானும் 2004 13 ஓட்டு எடுத்து இந்த ஊரில் வந்தோம்னா 35 வார்டில் எனக்குன்னு ஒரு குரூப் வச்சுருக்கிறேன், எனக்குன்னு ஒரு ஆளை வச்சுருக்கிறேன். என்னை தர்ணா பண்ணுறதுனா கையில் வழியில் போட்டு பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி இருக்கிறேன். சொல்ல போனால் கேபிலேருந்து மாடல் ஹவுஸ் மட்டும் லைட்டே இல்லை இருந்துன்னு அங்கே எல்லாம் இல்லீகல் பிஸ்னஸ் அங்கே வந்து நடக்குது. அந்த இல்லீகல் பிஸ்னஸ் என்னன்னா பொண்ணுங்க லைட்டில் வர்றது, தண்ணி அடிக்கிறது அந்த இடத்துல நடக்குது. இது நிறைய டைம் சொல்லியாச்சு. இன்னும் லைட்டு 3 மாதம் 6 மாதம் ஆச்சு. போல் போடுறன்ட்டு 6 மாதம் ஆச்சு போடல. அதே போல் உரிகம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பேக் சைடு வந்து புல்லன்ஸ் மட்டும் லைட் இருக்குது. அதான் நம்ம காட்டிக்கிறோம். எல்லாம் பிளாக் ஆகிறது எல்லாம் காட்டிக்கிறோம். திரம் பேண்ட் லைன் மாடல் ஹவுஸ் வந்து கீழே அந்த சர்ச்சிலேருந்து அது மட்டும் லைட் இல்லை. இதெல்லாம் வந்து ஆல்ரெடி 6 மந்த் பேக் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டுக்கிறேன். முனிசிபாலிட்டியில் லாஸ்ட் மீட்டிங் என்னென்ன சப்ஜெக்ட் இது எல்லாத்தையும் பேசிட்டேன். எனக்கு கமிஷனர் சரி, அதுக்கு முன்னே கமிஷனர் சரி, நான் சிடி கேட்டுக்கிறேன். அந்த சிடி வந்து மட்டும் எனக்கு கொடுக்கல. இன்னொன்று வந்து இந்த முனிசிபாலிட்டி என்ன போக்கஸ் நடக்குதுன்னா போர் ரிப்பேர்னு வராங்க. எப்பவுமே எல்லாம் 16 வார்டுல போர் ரிப்பேர். இந்த கான்ட்ராக்டர் யாரு பண்றாரு அவங்க பேரை சொல்றது நான் விரும்பல. மாசம் வந்து 8 லட்சம் ரூபாய் போயிருக்கு. மாசம் 8 லட்சம் ரூபாய். அந்த 8 லட்சம் வந்து போர் ரிப்பேருக்கா இல்ல போர் சேஞ்ச் பண்றதுக்கா அதுக்கு ஒரு ಬಿಲ್லுಗೆ 5 ಮಂತ್ಸ್ ಸ್ಟ್ರಗಲ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ಸರ್. ನೀರಿಗೆ ಮಾತ್ರ ಪದೇ ಬಂದು ಮೇಡಮ್ ಹತ್ರ ಕಂಪ್ಲೇಂಟ್ ಮಾಡೋದನ್ನ ಆಗೋದು. ಇವ್ರ ಮನೆ ಹತ್ರ ಹೋದ್ರೆ ಎಷ್ಟು ಸತಿ ಇವ್ರನ್ನ ನಾವು ಬೈಯೋದು, ಇವ್ರನ್ನ ಬೈತಾ ಇದ್ರೆ ಇವ್ರಿಗೂ ಮನಸ್ಸು ಬೇಜಾರಾಗುತ್ತೆ. ಅವಾಗ್ಲೂ ನನ್ನ ಹತ್ರ ಬಂದು ಜಗಳ ಮಾಡಿದ್ರು. ಏನಕ್ಕೆ ನೀವು ಮೇಡಮ್ ಹತ್ರ ಹೋಗಿದ್ರು, ನನ್ನ ಹತ್ರ ಕೇಳ್ಬೇಕಲ್ವಾ, ನನ್ನ ಹತ್ರ ಫಸ್ಟ್ ವಿಚಾರಣೆ ಮಾಡ್ಬೇಕಲ್ವಾ ಅಂತ. ಅವಾಗಲೂ ಅಂಕಲ್ ನಾವು ಮಾತಾಡಿದ್ದು ನೀರ್ ಮಾತ್ರ, ನಿಮ್ ಸಮಸ್ಯೆ ನಮ್ಗೆ ಎಲೆಕ್ಷನ್ ಬಗ್ಗೆ ಏನ್ ನಮ್ಗೆ ಬೇಡ, ನೀರ್ ಮಾತ್ರ ನಾವು ಮಾತಾಡಿದ್ವಿ ಸರ್. ಆಯ್ತು ನಾನು 3 days ಅಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲ ಕಂಪ್ಲೀಟ್ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ 3 days ಆಗಿದೆ ಸರ್. ಇನ್ನು ಏನಾಗಿಲ್ಲ, ನೀರಿಲ್ಲ, ಯಾವ ನೀರಿಲ್ಲ. ಮಳೆ ಬಂದ್ರೆ ಒಳಗಡೆ ಬರ್ತಾ ಇದೆ ನೀರು. ಓವರ್ ಸ್ಮೆಲ್. ಎಲ್ಲ ಓಪನ್ ಇದ್ರಲ್ಲೇ ಕೊಟ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ಎಲ್ಲ ಒಳಗಡೆ ಬಂದು ನಾವು ಎಷ್ಟೋ ಸತಿ ಕಂಪ್ಲೇಂಟ್ ಮಾಡಿ திடீர்னு முனிசிபாலிட்டி வந்துக்கிற என்ன விஷயம், எம்எல்ஏ கிட்ட நேற்று கேள்வி பண்ணிட்டாங்க, எம்எல்ஏ நேற்று கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாங்கிறதுக்காக எனக்கு ஆளை கூப்பிட்டு வந்தீங்களா இல்லை நீங்கள் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுருந்தீங்களா? இல்லை பிளானுக்கெல்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நேற்று கமிஷனர் வந்து வாட்டர் மேனுங்களே வர வைக்கணும்ட்டு கூப்பிட்டுருந்தார். எல்லா வாட்டர் மேனும் வந்துருந்தாங்க. நம்ம வாட்டர் மேன் வந்து சரியாக பேச மாட்டார், கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அவருக்குன்ட்டு நான் வந்தேன். நான் வந்து கமிஷனர்கிட்ட பேசணுன்ட்டு வந்தது. பார்த்தா நம்ம ஊர் எம்எல்ஏ இருக்குந்தாங்க. ரைட், அவங்கக்கிட்ட நான் எதுவும் முறை இல்லை. அப்புறமா கமிஷனர்கிட்ட சொன்னேன், 1 மாதம் ஆச்சு நீ வந்து விசிட் பண்ணி போட்டு தண்ணி பிரச்சனை நிறையா இருக்குது, எங்கள் வார்டில் நிறையா பிரச்சனை இருக்குது. அந்த தண்ணி விஷயமா தான் நான் பேசுனேன். நான் தர்ணா பிளான் போட்டி பண்ணோம், அதை இப்படி பண்ணோம் அப்படி பண்ணலாம் எண்ணத்தில் வரல. நம்மலாம் நாங்கள் தர்ணா அப்புறமா கேட்டோம். லேடிஸ் எல்லாம் வந்து என் வீட்டுக்கிட்ட எத்தனை பேர் வந்தீங்க, படம் எல்லாம் வந்தாங்க. வந்திருந்தால நான் என்ன செய்றேன், எங்கள் லேடிஸ் எல்லாம் வந்து வீட்டுக்கிட்ட வந்து போயிட்டாங்க. மீண்டும் முனிசிபாலிட்டி கிட்ட வந்து அவங்க தர்ணா பண்ணுற அளவில் இருக்கிறாங்க வந்து நான் சொன்னது உண்மை. திரும்பி அவங்க ஒரு நம்மளை வந்து என்ன பண்ணாங்க, தர்ணா எவத்து மாட்டேன்னு என்னை கேட்டாங்க. அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன் நேற்று. இப்போ கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, என்ன கேட்கனா கொடுக்குறேன். ஆச்சா, ஆல்ரெடி இன்னொன்று நான் சொல்ல போனால் இவங்க வந்து தண்ணி பிரச்சனைக்கு தான் நம்ம வந்து காமிக்கு. இந்த பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு இல்லை எதுவும் இல்லை. ஜனங்களுக்கு தண்ணி வேணும். தண்ணியில் வந்து பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க எங்கள் ஏரியாவில். யாரோ கண்டெஸ்ட் பண்ணுறாங்க, எம்எல்ஏ இது எம்சிக்கு அவங்களே என்கரேஜ்
பண்ணுறது ஒரு லீடரு, இன்னொருத்தர் வந்து என்கரேஜ் பண்ணுறது, இது பொலிட்டிக்கலில் அது மாமூல் நடக்கும். இதுக்காகலாம் நம்மலாம் பார்த்தது எல்லா வார்டுலையும் பார்த்து வந்து அரசியல் பண்ணி தான் வந்துக்கிறோம் நம்மளும் அங்கே இந்த ஊரில். ஆனால் தண்ணிக்காக இம்பார்ட்டன்ஸ் எங்களுக்கு தண்ணி பிரச்சனை ஃபஸ்ட்டு சால்வ் ஆகும். ஏன்னா லைட் இதெல்லாம் இருக்குது, லைட் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. 2 ரோடு போடணும், அந்த ரோடு கூட நம்ம போட்டு கொடுத்துட்றோம். அது ஏரியா உள்ள சின்ன வேலை இருக்குது. இந்த லைட்டு தான் இருக்குது. இன்னும் லாஸ்ட் மீட்டிங் நாங்கள் அட்டன் பண்ணது, நான் மினிட் என்ன பேசிக்கிறோம், மினிட் என்ன ஆகிக்குது, அந்த சீடி கேட்டுக்கு இன்னும் அந்த சீடியே எனக்கு இன்னும் கொடுக்கல. வெறும் 1 crore ஆகுது வருஷத்துக்கு. 1 crore ஆகுது. அந்த 1 crore ஒரே ஒரு கான்ட்ராக்ட் இருக்காரு, ரெகுலேஷன் பாஸ் பண்ணி ஆன போல லாஸ்ட் மீட்டிங்ல ஆகிக்குது. இது மேல வந்து கவனம் தெரியுமா, நான் டிசிக்கு போறேன், டிசி கிட்ட சொல்றேன். ரெகுலேஷன்லேயே பாஸ் ஆகல. எனக்கு தெரியாது எப்படி ரெகுலேஷன் பாஸ் ஆச்சு. அன்னைக்கு தான் பாஸ் பண்றாங்க. இதுல நாங்க வச்சுட்டு இருக்கிறோம் சப்ஜெக்ட். ஒரே ஒருத்தர் மேல தான் ரினியூல் ஆகினேக்கு. அந்த ரினியூல் ஆகிற கான்ட்ராக்ட் யாரு, அவருக்கு எந்த பேஸ்ல 8 லட்சம் போயிட்டு இருக்குது. இது யார் பண்ணும்? டேக்ஸ் பண்ணும், மக்களுடைய டேக்ஸ் பண்ணும். இன்னைக்கு பெமல் கார் டேக்ஸ் கட்டுறாங்க, பிஜேஎம்எல் கார் டேக்ஸ் கட்டுறாங்க, மார்க்கெட் கார் டேக்ஸ் கட்டுறாங்க, பிசினஸ் கார் டேக்ஸ் கட்டுறாங்க. இந்த டேக்ஸ் பண்ணுறதை வந்து இன்னைக்கு போயிட்டு இருக்குது. வெறும் ரிப்பேருக்குன்னு 8 லட்சம், திரை பைப் மாற்றுக்கு ஒரு இது. மொத்தம் அப்படி கணக்கு போட்டால் இந்த முனிசிபாலிட்டியில் என்ன நடந்துக்குதுன்னு நம்மளுக்கே தெரில. இன்னொருத்தர் சொல்ல போனால் ஹேண்ட் கிளஸ் இப்போ நடந்துக்குது. ஹேண்ட் கிளஸ் யார் யார் கொடுத்துக்கிறாங்க, எத்தனை பிகேஎஸ் ஒர்க்கர் கொடுத்துக்கிறாங்க ஹேண்ட் கிளஸ், அவங்களுக்கு எவ்வளோ போய் சேர்ந்துக்குது. பீசிங் போர்டில் வந்து ஊழல் முனிசிபாலிட்டியில். பீசிங் போர்டு மாதத்துக்கு 2 லட்சம் 3 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம். பீசிங் போர்டுடைய விலை ஒரு 20,000 ரூபாய் கூட இருக்காது. ஒரு ஏரியா கூட வர்றதில்ல பீசிங் போர்டு. பெனல் கொடுக்குறாங்க, பெனல் எடுக்கிறாங்க. பெனல் வந்து நம்ம ஏரியாவுக்கு வந்துக்குதாமா? இல்லை காவாங்கல எங்கன்னா பீசிங் போர்டு போட்டுக்கிறாங்களா? எங்க வந்தது? அவ்வளோ காவா வந்து கிளீன் பண்றது ஒரே இடத்துல தம்மா நாங்க சொன்னல பண்றோம். அவங்க என்னன்னா நிறைய குப்பை வண்டி வாரத்துக்கு ஒரு நாள் வருது. தலைவர், இப்போ நீ கமிஷனர் பார்க்க வந்த அஜெண்டா என்ன? கமிஷனர் உனக்கு என்ன பதில் கொடுத்தாரு? எனக்கு பதில் கமிஷனர் என்ன சொல்லிக்கிறாரு, வித்தின் 3 monthsல நாங்க டிசி கிட்ட எல்லாம் சொல்லிக்கிறோம். 3 monthsல வச்சு நான் எல்லாத்தையும் ப்ராப்ளம் சால்வ் பண்றேன். சத்திக்கு வந்து இப்போதைக்கு ஏடபிள்யூ கிட்ட சொல்லி எங்கெங்க கனெக்ஷன்ஸ் பைப் கனெக்ஷன் போட்டுக்கிறோமோ அந்த கனெக்ஷன் உடனே கொடுக்கணும்னு சொல்லிக்கிறாரு. அது கொடுக்கலன்னா இன்னொரு 1 week டைம் கொடுக்குறோம். ஏன்னா நாளைக்கு லீவு, நெக்ஸ்ட் சாட்டர்டே, மண்டே மட்டும் அடுத்து மண்டே மட்டும் பாக்குறோம். அப்படி இல்லைன்னா நாங்கெல்லாம் இவங்க நல்லா சாப்பிடல இங்கிட்டு வந்து நான் தர்ணா பண்ணியே பண்றேன். ஆனா யாராவது சொல்றாங்க தர்ணா ஆவட்டா ಇವತ್ತು இல்ல, நைட்டு மிடில் நைட் 1 மணிக்கு கூட்டா கூட நான் 100 பேர் ரிட்டன் பண்ணி நிக்க வைக்கிறேன். அந்த கெப்பாசிட்டி இருக்கிற ஜெய்பால கிரிட்டிசைஸ் யாரும் பண்ணக்கூடாது. அவங்களை அப்படி பண்ணவங்களுக்கு நான் வன்மையாக கண்டிக்கிறேன். என்னுடைய லீடர்ஷிப்பு யாரால பெனிஃபிட் ஆகுது, என்னால எத்தனை பேர் பெனிஃபிட் அடைஞ்சுக்கிறாங்க இருக்கிற பிரசன்ட் பதவியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். பதவியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் யார் யாருக்கு பெனிஃபிட் அடைஞ்சுக்கிறாங்க. ஜெய் இல்லையா, இன்னைக்கு எத்தனை லீடரு நான் உருவாக்கிறேன், எத்தனை கவுன்சிலர் உருவாக்கினேன் எல்லா லீடருக்கும் தெரியும், எல்லா பிரஸ்காருக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும், வியாபாரிகளுக்கும் தெரியும். என்னால முடிஞ்சது மக்களுக்கு என்ன கவுன்சிலர் ஓட்டு போட்டுக்கிறாங்க. அந்த ஓட்டுக்காக நான் கட்டணும், அந்த தண்ணிக்காக நான் சேவை செய்யணும்னு நின்று இருக்கிறேன். நாளைக்கு 8 லட்சம் ரூபாய் மாசம் போய் நிக்குதுன்ட்டு எல்லாமே பேசுறீங்க. யாருக்கு தான் போகுது? அது பேர் தான் சொல்லுங்க. இப்போ கவுன்சிலரு எக்ஸ் கவுன்சிலருன்ட்டு அவங்க ஹஸ்பண்ட் பேர்ல பீசிங் போட்டு போயினுக்குது, ஆயின் கிளாஸ் போயினுக்குது, பார் போயினுக்குது, மம்டி போயினுக்குது. இதெல்லாம் வாங்கிக்கிறாங்களா வாங்கலையான்றது பிரஸ்கார் தான் கேட்கணும். நீங்க பிரஸ்காரு அதை பத்தி கேட்கறது இல்ல. பினாமின்றது யாரு? பினாமின்ற யாருன்னா எஸ் கவுன்சிலர் பேர் சொல்லிட்டு முன்னா கவுன்சிலர். அது பினாமி யாரு? பினாமி இல்ல, பினாமி இருக்கிறாங்க, அது அவங்க வரக்கூடாது இப்பத்துக்கு வேணாம். ಈಗ ನಮ್ಮ ಇಷ್ಟು ದಿವಸ ಮೈನಿಂಗ್ ಏರಿಯಾದು ನಾವು ನೋಡ್ತಾ ಇರ್ಲಿಲ್ಲ. ಆಕ್ಚುಲಿ ನನ್ನ ರೆಸಲ್ಯೂಷನ್ ಬಂದಾಗ ಮೈನಿಂಗ್ ಏರಿಯಾಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಿದ್ದು ಅದನ್ನೆಲ್ಲ ನಗರಸಭೆ ಮೇಂಟೈನ್ ಮಾಡಬೇಕಂತ ಡೈರೆಕ್ಷನ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಇನ್ನೇನು ನಾವು ಸರ್ವೆ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ. ಎಲ್ಲರೂ ಎಲ್ಲ ಸರ್ವೆ ಮಾಡಿ ಎಷ್ಟು ಮನೆಗಳಿದೆಯೋ ಅಷ್ಟು ಮನೆಗಳಿಗೂ ನಾವು ಟ್ಯಾಕ್ಸ್ ಫಿಕ್ಸ್ ಮಾಡ್ತೀವಿ. ವಾಟರ್ ಟ್ಯಾಕ್ಸ್ ಏನಿದ್ರು ಅದನ್ನ ತಿಂಗಳೆಲ್ಲ ಕಟ್ಕೋಬೇಕು. ಮೈಂಟೈನ್ ಕೂಡ ನಾವೇ ಮಾಡ್ತೀವಿ. ಯಾರು ಮೆನ್ ಬೇಕೋ ಅದನ್ನೆಲ್ಲ ನಾವು ಟೆಂಡರ್ ಕರೆಯೋದಕ್ಕೆ ಎಲ್ಲ ಇಂಡಿ ಸೆಕ್ಷನ್ ಎಲ್ಲ ಡೈರೆಕ್ಷನ್ಸ್ ಕೊಟ್ಟಿದ್ದೀವಿ. ನಾವು ಸೆಕ್ಷನ್ ಮೆನ್ ತಗೊಂಡು ಕಂಪ್ಲೀಟ್ ಮೈನಿಂಗ್ ಏರಿಯಾ 16 ವಾರ್ಡ್ ಏನಿದೆಯೋ ಅದು ನಾವೇ ಮೇಂಟೈನ್ ಮಾಡ್ತೀವಿ.
ನಾನು ಈ ಪಂಪ್ ಮೋಟರ್ ಮೇಂಟೈನ್ ಮಾಡೋರಿಗೆ ಯಾರಿಗೆಲ್ಲ ವಿಚಾರಿಸಿದ್ರೆ ಯಾರೋ ಪಂಪ್ ಮೋಟರ್ ಎಲ್ಲ ಎತ್ಕೊಂಡು ಹೋಗೋದು ಕಟ್ಕೊಂಡು ಹೋಗೋದು ಇಂಥವೆಲ್ಲ ಕಂಪ್ಲೇಂಟ್ಸ್ ನಿಮ್ಗೆ ನಿಮ್ ಮನೆ ಮುಂದೆನೆ ಇರುತ್ತಲ್ಲ ಎಲ್ಲ ಸರ್, ಇಲ್ಲ ಸರ್, ಅದೇ ಹೊಲದ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇರೋದು. ಯಾರಾದಿದ್ರೆ ನನ್ ಮಗ ಕಟ್ಟಾಗ್ಬೇಕಲ್ಲ ಮರಕ್ಕೆಲ್ಲ ಕಟ್ಟಾಗಿ ತಗೊಂಡ್ ಹೊಡಿಬೇಕು ಏನಾದ್ರು ತಗೊಂಡ್ ಹೊಡಿಬೇಕು ಇಂಥವೆಲ್ಲ ಮಾಡ್ತಾರಲ್ಲ ಸರ್, actually ಅದು ನೀವು ಕಂಪ್ಲೀಟ್ ಪ್ರಾಬ್ಲಮ್ ನೀವು ಅಬ್ಸರ್ವ್ ಮಾಡ್ತಾ ಇರ್ಬೇಕು ಆಯ್ತಾ? ಯಾಕಂದ್ರೆ ಈಗ ನಾವು ಈಗ ನಮ್ಮ ಸುಪರ್ದಿಗೆ ತಗೊಂಡು ನಾವು ಮೇಂಟೈನ್ ಮಾಡ್ತೀವಿ ಮೇಂಟೈನ್ ನೋಡ್ಕೊಳ್ತೀವಿ ಬಟ್ ಸುಮಾರು ಪಂಪು ಬೋಟು ಎಲ್ಲ ಕಳ್ತಾರ ಆಗ್ತಾ ಇದೆ ಪೈಪ್ಗೆಲ್ಲ ಎತ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇರೋ ಎಲ್ಲ ಮಾಹಿತಿ ನನಗೆ ಬಂದಿದೆ ಒಂದ್ ನಿಮಿಷ ಸಾಹೇಬ್ರೆ ನಾನು ಮಾತಾಡ್ತೇನೆ ಒಂದ್ ನಿಮಿಷ ನಮ್ದು ನೀವು ಹೊಸೂರು ಬಂದದ್ಮೇಲೆ ನಾನು ಹೇಳ್ತೀನಿ ವಿಷಯ ನೀವು ಹೊಲಕ್ ಮದಿಂದ್ರೆ ನೀರ್ ಬರೋದು ಅಲ್ಲಿಂದ ಹೊಲಕ್ ಮದಿಂದ ಒಂದು ಇದೆ ಅಲ್ಲಿಂದ ನೀರ್ ಬರೋದು ಬೋರ್ ಇದೆ ಅದು ಒಂದು ಏರಿಯಾ ಅಂತಂದ್ರೆ 7th ವಾರ್ಡ್ ಮಂಡಳಿ ಎಸ್ ಬ್ಲಾಕ್ ಹೋಗುತ್ತೆ ಟಾಪ್ ಲೈನ್ ಹೋಗುತ್ತೆ MG ಬ್ಲಾಕ್ ಹೋಗುತ್ತೆ ಆ ನೀರೇ ಒಂದು ಪ್ಯೂರಿಫೈ ವಾಟರ್ ತರ ಇದು ಏನಾಗಿದ್ರೆ ನಮ್ಮ ಈಗ ಬಾರ್ಡ್ ಚೇಂಜ್ ಆಗಿದ್ಮೇಲೆ 7th ವಾರ್ಡ್ಗೆ ಒಂದು 4 ಬೋರ್ ಆಗಿದೆ 4 ಬೋರ್ಲೆ ಒಂದು 2 ಬೋರ್ ರನ್ ಆಗುತ್ತೆ 1 ಬೋರ್ಲೆ ಪೈಪ್ ಮೋಟ್ರ್ ಇಲ್ಲ ಪ್ಯಾನೆಲ್ ಬೋರ್ಡ್ ಇಲ್ಲ ಆಯ್ತಾ ಅಲ್ಲಿಂದ ನೀರ್ ಬಂದು ಇವ್ರ ನೀರೆಲ್ಲ ಅದೇ ಆ ನೀರೇ ಕೊಡಿಯೋದು ಇವರೆಲ್ಲ ಒಂದು ಅಲ್ಲಿಂದ ಕಂಪ್ರೆಸ್ ಫುಲ್ ಆದ್ಮೇಲೆ ಕೆಳಗಡೆ ಬುಲ್ಲನ್ಸ್ ಏರಿಯಾ ಇದೆ ಬೇರೆ ಮಾಡಲ್ ಹೌಸ್ ಇದೆ ಈ ಏರಿಯಾಗೆಲ್ಲ ಹೋಗುತ್ತೆ ಇದು ಏನಾಗುತ್ತೆ ಅಂದ್ರೆ ಕಲ್ತನ ಮಾಡೋದು ವಾಯರ್ ಕಟ್ ಮಾಡ್ತಾರೆ ಪ್ಯಾನಲ್ ಬೋರ್ಡ್ ಕಟ್ ಆಗಿದೆ ಪ್ಯಾನಲ್ ಬಿಡಿ ನನಗೆ ಎಷ್ಟೇ ಸಾರಿ ಬಂದು ಹೇಳಿದ್ರು ಯಾರಿಗೆ ಆಫೀಸರ್ಸ್ ಬಂದು ಮೇಡಮ್ ಪೂರ್ಣಿಮಾ ಮೇಡಮ್ ಇಲ್ಲೇ ಇರ್ಲಿ ಆಮೇಲೆ ವಿನೋದ್ ಇವರೆಲ್ಲ ಬಂದ್ರು ಹೊಸರು ಎಲ್ಲ ನೋಡ್ಕೊಂಡು ಎಲ್ಲ ರೈಟಿಂಗ್ ಆಯ್ತು ಇನ್ನೂ ಅದು ನಾನು ಫೋಟೋ ತೋರಿಸ್ತೀನಿ ಈಗ ಬಂದಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾವು ಕೆಲಸ ಮಾಡಿ ಇಲ್ಲೆಲ್ಲ ಲೇಡೀಸ್ಗೆಲ್ಲ ಗೊತ್ತು ಈಗ ಅಲ್ಲಿ ನಾವು ಒಳಗ್ ಮಧ್ಯ ಹತ್ರ ಪೈಪ್ ಎಲ್ಲ ತಗೊಂಡು ಆಮೇಲೆ ಆದ್ಮೇಲೆ ಕಾಂಟ್ರಾಕ್ಟ್ ಅವರು ದೇವರಾಜ್ ಯಾರು ಒಬ್ರು ಬಂದ್ರು ಏನ್ ಮೇಡಮ್ ಇಲ್ಲಿ ಎಲ್ಲ ಏನೋ ಪೈಪ್ ಎಲ್ಲ ಹಾಕಿದ್ರಿ ಅಮ್ಮ ಇನ್ನೂ ಕನೆಕ್ಷನ್ ಇಲ್ಲ ಕನೆಕ್ಷನ್ 4 months ಆಯ್ತು ಮೇಡಮ್ ಕಳ್ಸಿ ಅವ್ರು ಮಾಡಿದ್ದಾರೆ ಬಟ್ ಕಲೆಕ್ಷನ್ ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಫಸ್ಟ್ ಪಾಯಿಂಟ್ ಈ ಏರಿಯಾಗೆ ನೀರೇ ಇಲ್ಲ ಫಸ್ಟ್ ಪಾಯಿಂಟ್ ಇಲ್ಲಿರೋರು ಒಂದು 10 ಜನ ಮನೆಗೆ ನೀರೇ ಹೋಗಲ್ಲ ನೀರೇ ಬರಲ್ಲ ಇಲ್ಲ ಅದಕ್ಕೆ ಇನ್ನೊಂದು ಹೇಳ್ಬೇಕಂದ್ರೆ 4 months ಫೇಸ್ ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರ ಈಗ ವಾಟರ್ ಸಮಸ್ಯೆ ಇರೋದಕ್ಕೋಸ್ಕರ ಈಗ ಡಿಸಿಗೆಲ್ಲ ವಾಟರ್ ಸ್ಕೇರ್ಸಿಟಿ ಫಂಡ್ ನಿಂಬಾಡಿಗೆ ಹಾಕಿದೀವಿ ನಿಂಬಾಡಿಗೆ ಸ್ವಲ್ಪ ಎಲ್ಲ ಕೊಡಿಸಿ ಅಲ್ಲಿ ಸುಮ್ಮನೆ ಜಾಗ ನೋಡಿ ಇಲ್ಲಿ ಸುಮ್ಮನೆ ಇಂಜಿನಿಯರ್ಸ್ ಬರ್ತಾರೆ ಜಾಗ ನೋಡಿ ಐಡೆಂಟಿಫೈ ಮಾಡಿ ಅಲ್ಲಿ ಬೋರ್ವೆಲ್ ಕೊಡಿಸಿ ಇದು ಮಾಡ್ತೀವಿ ಆಮೇಲೆ ಈಗ ಹೇಳಿದ್ರಲ್ಲ ಅದು ಮೈನಿಂಗ್ ಏರಿಯಾದು ವ್ಯವಸ್ಥಿತವಾಗಿ ನಡೀತಾ ಇಲ್ಲ ಅದನ್ನೆಲ್ಲ ಈಗ ಸ್ಟ್ರಿಂಗ್ ಲೈನ್ ತರ್ತೀವಿ ನಾವೇ ನಿಮ್ ಕಡೆಯಿಂದ ಟ್ಯಾಕ್ಸ್ ಮಾಡಿ ನಮ್ಗೆ ನಮಗೆ ಇನ್ಕಮ್ ಸೋರ್ಸ್ ಇಲ್ಲ ಅಲ್ಲಿ ಮ್ಯಾನ್ ಪವರ್ ಕೊಡ್ತಾ ಇಲ್ಲ ಅದೆಲ್ಲ ನಾವು ಈಗ ಸ್ಟ್ರಿಂಗ್ ಲೈನ್ ಮಾಡಿ ಎಲ್ಲ ಒಂದು ಸರ್ವೆ ಎಲ್ಲ ಮಾಡಿ ಹೌಸ್ ಹೋಲ್ಡ್ಸ್ ಎಲ್ಲ ಬಿಡಿಸ್ಬಿಟ್ಟು ಯಾರು ಟ್ಯಾಪ್ ಕನೆಕ್ಷನ್ಸ್ ಅವ್ರಿಗೆಲ್ಲ ಟ್ಯಾಕ್ಸ್ ಪಂಪ್ ಹೌಸ್ ಮೇಂಟೈನ್ ಮಾಡೋದಾಗ್ಬೋದು ಮ್ಯಾನ್ ಪವರ್ ಮಾಡೋದಾಗ್ಬೋದು ಎಲ್ಲ ನಮ್ ಕಡೆಯಿಂದಾನೇ ಮಾಡ್ತೀವಿ ಜಸ್ಟ್ ಇಟ್ ವಿಲ್ ಟೇಕ್ 2-3 months 2 ತಿಂಗಳಾಗತ್ತೆ ಅಷ್ಟೊಳಗೆ ಬಟ್ ವಾಟರ್ ಸಮಸ್ಯೆಗೆ ನಾವು ಈಗ ಸದ್ಯಕ್ಕೆ ಅವೆಲ್ಲ ಸ್ಟ್ರೀಮ್ ಲೈನ್ ಬರ್ಬೇಕು ಅಂದ್ರೆ ಒಂದು 2 ತಿಂಗಳಾಗುತ್ತೆ ಅದೇ ಇರ್ಲಿ ಸರ್ ಬಟ್ ಇದು ವಾಟರ್ ಸಮಸ್ಯೆ ನಾನು ಕ್ಲಿಯರ್ ಅದು ಇರ್ಲಿ ನಾವು ಸರ್ ಬರ್ತೀನಿ ಈಗ ಹೊಸದಾಗಿ ಬೋರ್ ಕೊಡಿಸ್ತೀವಿ ನಾನು ಪರ್ಸನಲ್ ಆಗಿ ವಿಸಿಟ್ ಮಾಡಿ ಖಂಡಿತ ಮಾಡ್ಬೇಕು ಸರ್ 1908 ನಲ್ಲಿ ಹಾಕಿರೋ ಬೋರ್ ದೊಡ್ಡ ಮೌಂಟೇನ್ ಇನ್ನ ಬ್ರಿಟಿಷ್ ಕಾಲದಿಂದ ನೀರ್ ಬರ್ತಾರೆ ನಾವು ಅಲ್ಲೇ ಕುಡಿತೀವಿ ಆದ್ರೆ ಇನ್ನು ಫಸ್ಟ್ ಕ್ಲಾಸ್ ನೀರ್ ಅದು ಪ್ರಾಪರ್ ಆಗಿ ಯಾರು ಅದನ್ನ ಸರಿ ಅಂತದ್ ಯಾವ್ದು ಇರ್ಬೋದು ನಿಮಗೆ ಫುಲ್ ಕೋಪರೇಟ್ ಮಾಡಿ ಹೊಸ ಬೋರ್ವೆಲ್ ಹಾಕ್ಸ್ತೀವಿ ಜೊತೆಗೆ ಇವಾಗ ಎಕ್ಸಿಸ್ಟಿಂಗ್ ಇರೋ ಬೋರ್ವೆಲ್ ಕೂಡ ಒಂದ್ಸಲ ಬಂದು ವಿಸಿಟ್ ಮಾಡಿ ಸರ್ ಆ ಜಾಗ ಹೇಗಿದೆ ಅಂತ. ಕ್ಯಾಮ್ರಾ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅದು ಆಗೋದೇ ಇಲ್ಲ. ಇಲ್ಲ ಅವರು CC ಕ್ಯಾಮ್ರಾ camera ಹಾಕ್ಬೇಕಂತ ಒಂದ್ ಹೇಳ್ತಾರೆ ಹಾಕಿದ್ರೆ ಕ್ಯಾಮ್ರಾ ನಾವು ಹಾಕ್ತಿವಿ ಸೋಲಾರ್ ಒಂದು ಹೊಲದ ಮನೆ ಯಾರು ಕಳ್ರಿ ಯಾರು ಅಲ್ಲಿ ಈಗ ಎಲೆಕ್ಷನ್ ಎಲೆಕ್ಷನ್ ಪೊಲೀಸ್ ಕಂಪ್ಲೇಂಟ್ ಕೊಡ್ತಾ ಎಲೆಕ್ಷನ್ ಬರೋದ್ಮೇಲೆ ಒಂದ್ ಗ್ರೂಪ್ ಮಾಡೇ ಮಾಡ್ತಾರೆ ಎಲ್ಲ ಕೆಟ್ಟ ಹೆಸರು ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ ಮಾಡ್ತಾರೆ ಅದು ಒಂದ್ ಕಡೆ ಇರ್ಲಿ ಅದು ನಾನ್ ನೋಡ್ಕೊಳ್ತೀನಿ ಅವ್ನ ಎಷ್ಟು ತಗೋತೀವಿ ನಾನ್ ನೋಡ್ಕೊಳ್ತೀವಿ ಬಟ್ ಹೇಳಿದ್ರೆ ಅದು ಕಟ್ ಆದ್ಮೇಲೆ ಸಡನ್ ಆಗಿ ನಾವು ಕೆಲಸ ಮಾಡ್ಬೇಕು ಪೈಪ್ ಅದು 3 ಬೋರ್ಲೆ ಪೈಪ್ ಇಲ್ಲ
ಮೋಟರ್ ಇಲ್ಲ. ಅಲ್ಲ ಅದಕ್ಕೂ ಈಗ ಇಲ್ಲ ಅದು ಒಂದು ಮೇಡಮ್ ಹೇಳಿದ್ದೀನಿ, ಅದು ಒಂದು ಅದು ದಯವಿಟ್ಟು ಅದು ಮಾಡಿ ಅದು ಮಾಡಿದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ನೀರ್ problem- ವಿಸಿಟ್ ಅವರೆಲ್ಲ ಇಂದ ಮೇಡಮ್ ಅವ್ರ ನಾವು ಇಲ್ಲ ಮೇಡಮ್ ಹೇಳಿದ್ರೆ ಬಂದು ನೋಡ್ಕೊಂಡು ಹೋಗಿದ್ರು. ಈಗ ನೀರು ನಾನ್ ಕಲ್ಲಿ ಇಟ್ಮೇಲೆ ನೀರು ಹೆಂಗಿದೆ ನೋಡಿ ಹೇಳಿ ಮೇಡಮ್, ಚೆನ್ನಾಗಿದೆ. ಅದು ಏನಿದೆ ಎಷ್ಟು ಆಗುತ್ತೆ 2 lakhs ಕೂಡ ಆಗಲ್ಲ. ಒಂದೊಂದು ಬೋರ್ಗೆ 2 lakhs ಕೂಡ ಆಗಲ್ಲ ಸರ್. 3 ಬೋರ್ಗೆ 6 lakhs ಆಗುತ್ತೆ. ಆ 6 lakhs ಹಾಕ್ಬಿಟ್ರೆ ಆ ಬೋರೇ ಅವ್ರಿಗೆಲ್ಲ ಸಾಲ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಸಾಲ. ಇನ್ನೂ ಒಂದು ಆಲ್ರೆಡಿ ಮೀಟಿಂಗ್ ಮಾಡಿ ನಾವು ಟಾಪ್ ಎಲ್ಲ ಆಗಿದ್ವಿ. ಕಾಂಪ್ರೆಸ್ ಟ್ಯಾಂಕ್ ಸೈಡ್ ವಾಲ್ ಇಲ್ಲ, ಫಸ್ಟ್ ಪಾಯಿಂಟ್ ಸೈಡ್ ವಾಲ್ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಯಾಕೆ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅದು ಮಾಡ್ತೀನಿ ಹಂಗ ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ಇನ್ನೂ ಒಂದು ಹುಡುಗರೆಲ್ಲ ಹೋಗಿ ಸೀಚಲ್ ಮಾಡ್ತಾರೆ. ಅದು ಹೋಗೋದು ಆ ನೀರು ಇವ್ರು ಸ್ನಾನ ಮಾಡೋದು, ಅಡಿಗೆ ಮಾಡೋದು ಎಲ್ಲ. Actually ಕುಡಿಯೋ ನೀರೇ ಅದೇನೆ ಸರ್. ಕೊಡುವಂತ ಇದು ವಾಟರ್ ಅರ್ಥ ಆಯ್ತಾ. ಇಂದ ವೇಸ್ಟ್ ಮಾಡೋದಾಗ್ಲಿ ಇಂಜಿನಿಯರಿಂಗ್ ಚೆನ್ನಾಗಿಲ್ಲ ಒಂದು ಅಭ್ಯಾಸ ವೇಸ್ಟ್ ಯೂಸ್ ಮಾಡೋದು ಎಲ್ಲ ಮಾಡ್ಬೇಕು. ಸದ್ಯಕ್ಕೆ ಸಮ್ಮರ್ ಅಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಮಿತವಾಗಿ ಬೆಳೆಸಿ ಆರ್ಡರ್ ಸೇಲ್ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಆಯ್ತಾ. ನಾನು ಅಟೆಂಡ್ ಮಾಡಿಸಿ ಕ್ಲಿಯರ್ ಮಾಡ್ತೀನಿ. ನೆಕ್ಸ್ಟ್ ವೀಕ್ ಅಲ್ಲಿ ಪ್ಲೀಸ್ ಒಂದ್ಸಲ ವಿಸಿಟ್ ಮಾಡಿದ್ರೆ ಜನ ಎಲ್ಲ ಬರ್ತಾರೆ, ಲೈನ್ ಎಲ್ಲ ಫುಲ್ ಮಾಡ್ತೀನಿ ಸರ್. ಸರ್ ಈಗ ನಾನು ಕರ್ಕೊಂಡ್ ಬಂದ ರೀಸನ್ ಏನಂದ್ರೆ ನೆನ್ನೆ ನಾನು ಹೇಳಿದಿಲ್ವಾ ಧರ್ನಾ ಮಾಡ್ತೀವಿ ಅಂದ್ರೆ ಧರ್ನಾ ಮಾಡೋದಕ್ಕೆ ಆಗಿಲ್ಲ ಬೇಡ ಅಂತ ಹೇಳಿದ್ದೀನಿ. ಧರ್ನಾ ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ ಮಾಡ್ತೀವಿ, ಅದನ್ನ ಜನ ನಾವು ಮಾಡ್ತೀವಿ. ಏರಿಯಾ ಅವ್ರಿಗೆ ಲೇಡೀಸ್ ಬರ್ಲಿ, ಅವ್ರಿಗೂ ಗೊತ್ತಾಗ್ಲಿ ಅಂತ ಕರ್ಕೊಂಡ್ ಬಂದಿದ್ದೀನಿ. ಸರಿ ಧರ್ನಾ ಮಾಡಿದ್ರೆ ನೀ ಕೆಲಸ ಮಾಡಿಲ್ಲದ್ರೆ ನಾನು ಧರ್ನಾ 100% ಮಾಡೇ ಮಾಡ್ತೀನಿ. ಸರಿ ಮಾಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾವು ಮಾಡ್ತೀವಿ. ಈಗ ಬರೋವರೆಗೆ ಗಂಟೆ ಕೂತ್ಕೊಳ್ಳೋಣ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಅಟೆಂಡ್ ಮಾಡಿ ಪೂರ್ಣಿಮಾ, ನಾನು ನೋಡಿ ಈಗ ಅಟೆಂಡ್ ಮಾಡಿಸಿ ನೆಕ್ಸ್ಟ್ ವೀಕ್ ಇಲ್ಲ ಸರ್ ಎಲ್ಲ ಸರ್ ಕ್ಲೀನಿಂಗ್ ಒಂದು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಸರ್, 3 numbers ಬರ್ತಾರೆ ಕ್ಲೀನಿಂಗ್. ಇಲ್ಲ ಹೆಲ್ತ್ ಹೇಳಿದ್ರೆ ಆಗಲ್ಲ. ಜನ 4 ಜನ ಬರ್ತಾರೆ. ಯಾವ್ದು ಬರ್ತಾ ಇಲ್ಲ, ಅದು ಒಂದೇ ನಾವು ಸಾವಿರ ಕಟ್ಟಿದ್ದೀವಿ. ನಾವು ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಒಂದು connection ಆಗಿದೆ. ಅದು ಮಾಡ್ತೀವಿ ಮೇಡಮ್. ಇನ್ನೂ ಒಂದು ವಾರ ಹೌದು. ಇಂಟಿಗೆ ನೀರು ಬಂದ್ರೆ ನೀರು ನೀರು ಮುಂದೆ ಕೊಡೋದು. ಡಿಮಾಂಡ್ ಇದೆ.